ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்றைக்கு காலையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்குது. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அதற்கு பொறுப்பாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற மாநிலங்களோடு தொடர்பு கொண்டு அங்கு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்று ஒருங்கிணைந்து களத்தை எதிர்கொள்வதற்கு அவங்களோட ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கும் பொறுப்பாளர்களை நியமித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். ஆனா பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஆளும் தரப்பை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, மற்ற மாநிலங்களே இதை பற்றி உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி உண்மை என்னன்னா, இது மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது இதுக்கு மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆதரவு தராம விட்டாங்கன்னு வச்சு, எந்த கட்சியா இருந்தாலும் நாளைக்கு டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதிகள் இழப்பு ஏற்பட்டால் அல்லது ப்ரொபோர்ஷனேட்லி தொகுதிகள் குறைப்பு ஏற்பட்டால் அந்நேரம் அவங்களுக்கு தே வில் ஃபேஸ் லாஸ் ஆஃப் ஃபேஸ். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னபோது நீங்க ஏன் கேட்காம இருந்தீங்கன்னு வரும். அந்த கட்டாயத்துக்காக வேண்டியாவது அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எம்பிக்கள் ஒருங்கிணைப்புல சில நல்ல காரியங்கள் நடைபெற முடியாது. அதாவது நம்முடைய தமிழக எம்பிக்கள் பிற மாநில எம்பிக்கள் கூட தனிப்பட்ட முறையில் நட்போடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் சரத்பவருடைய பொண்ணு கூட அவங்களுக்கு நல்ல பர்சனல் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த நேரத்துல பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட போறாங்க. உண்மையத்தான் நம்ம சொல்ல போறோம், சொல்ல போறோம். அதனால அவங்களும் அதுக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். அல்ல, அந்த முயற்சிகளையே அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்கல்ல ஆளும் தரப்பை ஆதரிக்கக்கூடியவங்க. செட் மென்டாலிட்டி, சரியா? செட் மென்டாலிட்டி, செட் மென்டாலிட்டி. அவங்கள பொறுத்த மட்டும் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனாலதான் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது இது என்னத்தங்க இது நடக்க போகுது, இது ஃபெயிலியர் தான் அப்படின்னு முதல்ல பேசுறது. நடக்குமா நடக்காதா, அது ஒரு போராட்டத்தை இறுதியில எப்படி எதிர்கொள்ளும், அரசு எப்படி எதிர்கொள்ளும், அல்லது அரசினுடைய அணுகுமுறையை இவங்க எப்படி எதிர்கொள்வாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். பட் எது சரியான விஷயமோ அந்த சரியான விஷயத்தை சார்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நியாய உணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? இருக்கா இல்லையா சார்? அது இல்லையங்க. சி சுப்பிரமணியம் எல்லாம் இங்க இருந்த பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சி சுப்பிரமணியம், ஓபி அழகேசனும் அமைச்சர்கள் இருந்தாங்க, மத்திய அமைச்சர்களா. அந்நேரம் ரிசைன் பண்ணாங்களே மத்திய அமைச்சர்கள் இருந்து. எங்கள் மாணவர்கள் மேல இந்த மாதிரி போராட்டம் நடத்துற மாணவர்கள் மேல் நடத்தப்படுகின்ற தாக்குதல் தவறானது, இந்திய எதிர்ப்பு தவறானதுன்னு சொல்லி ரிசைன் பண்ணாங்களே. இப்ப இவங்கிட்ட அந்த அந்த இன உணர்வு இல்லையா? இவரு செந்தில் ரொம்ப பெரிய அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு, அண்ணாமலை பத்தி சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மும்மொழி கொள்கை வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு நடக்கலன்னு சொல்லி கேட்டா, நீங்க திசை திருப்புறீங்களே, யூபிஎஸ்சி பத்தி பேசுறீங்களே, யூபிஎஸ்சிலேயே பிரிலிமினரி டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அது ஏன் ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் மட்டும் இருக்கு, மற்ற மொழிகள்ல ஏன் இல்லை? அது இவங்க மற்ற இந்தி தெரியாத மாணவர் இவங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு திணிப்பு தான்ங்கிறத ஏன் உங்களால உணர முடியல? ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டிருக்காரு. இடஒதுக்கீட்டு மூலமாக ஐபிஎஸ்க்கு உள்ள நீங்க இன்னைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்கள்லாம் மோதியுடைய கொத்தடிமைகளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் சரியான இன்றைக்கு கேட்க வேண்டிய சரியான வினா. தமிழகத்துடைய பாஜகவினர் ஏன் வட இந்தியாவில் இருக்கின்ற திரு மோடி அவருடைய கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? உங்கள் மாநிலத்தில் நாளை பாஜக இங்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த மாநிலத்தின் உரிமைகளை பற்றி பேசும்பொழுது சரியாக பேச வேண்டாமா? ஹைலைட் பண்றதுக்காகவாது முயற்சி பண்ணணும், குறைந்தபட்சம் அதாவது செய்யணும். அதை கூட செய்யணும். ஜேஏசி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு வர வேண்டாம், ஆனா அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ற வேலையாவது செய்யணும். அதுக்கு நேர் எதிராக கோல் போஸ்டுகளை மாத்துவது அல்லது வேற பிரச்சனைகளை, தொடர்பில்லாத வேற பிரச்சனைகளை பேசி கவனத்தை சிதறடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யாம இருந்தாலே போதும். ஆனா அவங்க அந்த மாதிரி வேலைகளை தான் செய்ய தொடங்குறாங்க. அதான் செய்யறாங்க.
ஆஹ் அதுக்கப்புறம் அது தொடர்பாக நீங்க வேற என்ன சொல்லணுமா சார்? மக்களவை இல்லைங்க, தொகுதியில எனக்கு இது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது. இது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது. பிஜேபியில ஒருத்தருக்கு கூடவா தெரியல இது உண்மையான பிரச்சனை தான் பேசப்படுகின்றதுங்கிறது ஒருத்தருக்கு கூடவா தெரியல. முதலமைச்சர் வந்து 7-8 தொகுதி குறையும்னு சொன்னபோது அது குறையவே குறையாதுன்னாங்க. ஆதாரபூர்வமாக முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க 543 வச்சுக்கிட்டு 2026 பாப்புலேஷன் அடிப்படையில வந்து பிரிச்சீங்கன்னா 2026 விகிதாச்சாரத்தை அப்ளை பண்ணீங்கன்னா யூபிக்கு கூடும், நமக்கு குறையும். ஆதாரபூர்வம் இது. எனிபடி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது வழங்கும். முதலமைச்சர் பொய் சொல்றாங்க. நாம ஏற்கனவே சொன்னேன் ஒரு இதுல வந்து இது டிவி இதுல வந்து சொன்னேன். முதல்ல நான் கேட்டேன், பிடிஆர் கூட விவாதம் நடத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா திரு அண்ணாமலை என்ன? அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன் கூட விவாதம் நடத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்க மக்கள்கிட்ட வந்து பாதி உண்மையை கூட சொல்றது இல்லை, முழு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வெளிப்படையா நான் பேச முடியும் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க சொல்லலாம், இல்ல திமுக வந்து எலெக்ஷனுக்காக செய்யறாங்க, அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நாங்க விட மாட்டோம், நாங்க வந்து நிச்சயமா எங்களுடைய தலைமையிட்ட சொல்லுவோம்னா சொல்லலாம். அதையும் விட்டுட்டு அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நடக்கவே நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ் வந்து இவர் கொடுத்திருக்காரா? அமித்ஷா கொடுத்திருக்காரா? அமித்ஷா ரொம்ப அழகா வந்து பாதி உண்மை, பாதி உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது, தமிழகத்துக்கு சீட்டுகள் குறையாது. அப்ப என்ன அர்த்தம்னா 2026 பாப்புலேஷன் பேசிஸ்ல நாங்க பிரிப்போம், தமிழகத்துக்கு 40 கொடுப்போம். தமிழகத்துக்கு 40 கொடுக்கும்போது யூபிக்கு 120 கொடுப்போம். இன்னைக்கு தான் 80, 120, 130, 140 ஆகும். அதை பத்தி பேச மாட்டேன். உங்களுக்கு சீட் குறையாதுங்கிறத பத்தி மட்டும்தான் பேசுவேன். இது என்ன நியாயம்? இங்க தமிழ்நாட்டுல எந்த சீட்டும் குறையாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒன்றிய உள்துறை அமைச்சர்களுடைய கூற்றை ஆமோதித்து பேசிய தமிழ்நாடு தலைவர் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலின் போது ப்ரோரேட்டான்னா என்ன அர்த்தம், எந்த அடிப்படையிலன்னு கேட்கும்போது அதை ஒன்றிய அரசு தான் விளக்கணும், நாங்க விளக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். ஆக இங்க வந்து ஒரு விதமாகவும் அங்க போய் ஒரு விதமாகவும் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். என் கடன் கீழ்ப்படிந்து கிடப்பதே, வினாக்கள் எழுப்புவதல்ல அப்படின்னு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பேசியதெல்லாம் இப்போ நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. அட்லீஸ்ட் அது இல்லைங்கிறதையாவது நான் உணர்ந்து கொண்டேன்னு அவர் சொல்லணும். ஆனா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது நான் மேனேஜர் இல்ல, லீடர், என்னை வந்து மேனேஜராக சொன்னதை செஞ்சுட்டு போறவன்னு நினைக்காதீங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப சரியான விஷயங்களை பேசினாரு. ஆனா இப்போ அப்படி இருக்க முடியலங்கிறத உணர்ந்து கொண்டாரா என்னன்னு தெரியல. அந்த நேரத்துக்கு தகுந்தபடி பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு சார், பெண் குழந்தைகளை மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை அப்படின்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்துல மாற்றம் கொண்டு வருவோம், தேவையான திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்றாரு சார். அவரு ஏற்கனவே மதமாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையோடு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. லவ் ஜிகாத் மூலம் சட்டவிரோத மத மாற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக 2021 சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன்படி ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக அதை சொல்றாங்க. அப்புறம் 25,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம், ஓராண்டு முதல் 10 ஆண்டு வரை சிறை அப்படின்னு எல்லாம் அந்த கட்டாய மதமாற்றம் அல்லது திருமணத்திற்காக மதமாற்றம் அது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. இப்போ வந்து மரண தண்டனையையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அது? இல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கிரைம்ஸுக்கு தான் மரண தண்டனை சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து அந்த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கிரைமா வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கிரைம்ங்கிறது என்னன்னா அளவுக்கு மீறின கொடூரத்துடன் ஒருவரை தாக்கி மரணம் சம்பவிக்க இப்படிப்பட்ட செயல்கள், அல்லது கொடூரமாக பெண்ணை வன்புணர்வு கொள்வது, 3-4 பேர் சேர்ந்த இதுல வந்து டெல்லியில் நடந்த மாதிரி கொடுமை மாதிரி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த கட்டாய மதமாற்றம் யார் மேல பண்ணாலும், பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் மேல பண்ணாலும் தப்புதான், அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இதுக்கு இவங்க இந்த மாதிரி மரண தண்டனை கொண்டு வந்தாங்கன்னா ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினில அது நிக்குமோன்னு எனக்கு தெரியல. நிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் சார்.
ஏற்கனவே இதுக்கு குற்றம் தவறான வழிகள்ல சட்டம் அனுமதிக்காத வழிகள்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்தால் குற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க சட்டத்திலேயே இருக்கு. அப்படி அதை ஒட்டி வரக்கூடிய வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளும் இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் படி இப்ப நீங்க சொன்ன முடிவு தான் நம்ம மனசுல இருக்குது. அது சாத்தியம் இல்லைன்னு. இப்ப இந்த மாதிரி திருத்தத்தோட சட்டம் கொண்டு வந்தா உச்சநீதிமன்றம் அதை நல்லிஃபை பண்ணுமா, செல்லாதுன்னு சொல்லுமா, ரத்து செய்யுமா? அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க எப்படி சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதை பொறுத்து இருக்கு. இவங்க இதே ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கிரைம் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரத்து செய்யும். பிகாஸ் தே வில் சே திஸ் இஸ் நாட் ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கிரைம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சட்டம் போடுவாங்க. சட்டம் போடுறது வந்து இவங்களுக்கு தெரியும் சட்டத்தின் மூலம் எதுவும் நடக்காதுன்னு. இப்போ வன்னியருக்கு வந்து அத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்தாரு எடப்பாடி. கொடுக்கும்போது எடப்பாடிக்கும் தெரியும், ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும் இது நடக்காதுன்னு சொல்லி, கோர்ட்ல நிக்காதுன்னு தெரியும். பட் பாப்புலர் கன்சம்ஷன் வன்னியரை பொறுத்தவரை ராமதாஸ் என்ன சொல்ல, நான் கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா, சாதிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கோர்ட் இது மாதிரி அவங்க எப்பயுமே அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். யாருக்குமே இதுல ஆர்வம் கிடையாது, உண்மையான ஆர்வம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது நடக்காத காரியம்னு சொல்லி. ஆனா பண்ணுவாங்க. ஜெயலலிதா சொல்லலையா எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஸ்ரீலங்கன் தமிழர்களை தனி இடத்திற்காக ராணுவத்தை அனுப்பி வைப்பேன், ராணுவம் வந்து இவன் கண்ட்ரோல்ல இருக்கு, பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். இது அப்படிப்பட்ட ஒரு கன்சம்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா மரண தண்டனை அந்த மாதிரி ஏற்கனவே அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் உடனடியாக மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து இப்ப ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலையும் இது போன்ற குற்றங்கள் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால கடுமையான தண்டனைகள் கொடுப்பது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலையும் மாறி வருகிறது. அதை ஒட்டி சட்டங்களும் ஏற்றப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல சட்டங்கள் முதல்ல ஏற்றப்படுகின்றன, அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் மனசை மாற்றுவதற்கான முயற்சியும் நடக்குதுன்னு பார்க்கவா? எப்படி? ரெண்டுமே நடக்குது. அதாவது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸை பத்தி யாரும் அதிகமா பேசுறது இல்லை. அரசியல்வாதிகள் பேசவே மாட்டாங்க. ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் வந்து பிரைபரி கேஸ், லஞ்ச ஊழல போய் நின்னோம்னா இவன் அப்படிலாம் பேசினான்ல, இன்னும் 4 வருஷம் தீட்டிடுவாங்களோங்கிற பயம் காரணமா இருக்கலாம், அவங்க பேசுறது இல்லை. ஆனா ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. நிறைய இன்னைக்கு வந்து பாருங்க, அவரு முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு வழக்குல வந்து கொலை வழக்குல வந்து அவர் வந்து குற்றவாளியா, இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல அவர் பேர் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் பேரை சேர்த்தாங்க. அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே இல்லை. அவர் வந்து குற்றமற்றவர்னு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. 2 வருஷமும் 3 வருஷமும் அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து 10 நாள்ல ஜாமீன்ல வர முடியுது. ஜாமீன்ல வர்றது வந்து தப்பு இல்லை, ஏன்னா கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் தான், கொலை செஞ்சாருன்னு தெரியாது. ஆனால் அந்த வழக்கு உடனடியாக விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். சார்ஜ் ஷீட் வந்து உடனடியாக கொடுக்கணும். அடுத்து வந்து கோர்ட்ல வந்து இவங்க வந்து சரியான முறையில் வந்து வழக்கை நடத்தணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உண்மையாவே கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கு தண்டனை பொருட்டும் கிடைக்கணும். அப்படி இருந்தால் குற்றவாளிகளுக்கு மனதில் அச்சம் ஏற்படும். குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படாம சுதந்திரமா வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு இது என்ன சிஸ்டம் அப்படிங்கிற சலிப்பு தான் வரும். போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆர்வம் தான் வரும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, இந்தியன் லாஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. லாஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட், மோர் ஸ்ட்ரிக்ட், தி பிராக்டிஸ் இஸ் சாஃப்ட். அதான் நடக்குது. லீகல் ப்ரொவிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து ஜாமீன் கொடுக்குது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லையா சார் பல விஷயங்கள்ல? இல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் நான் நினைக்கிறேங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஜாமீன் இது இல்லாம போயிருச்சுன்னா எந்த குற்றமே செய்யாத பல பேரை வந்து பழிவாங்குதலுக்காக உள்ள வைக்கிற இது அதிகரிச்சிடும். அந்த ஆபத்து இருக்கு. அரசியல் ரீதியா நிஜமாவே அந்த ஆபத்து ரொம்ப இருக்கு. ஏன் இந்த ஈடியை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் உள்ள வச்சாங்க? இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீ வாட்டுக்கு நினைச்சபடியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அப்படிப்பட்ட அதிகாரம் உனக்கு கிடையாது. இப்ப இது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, கூப்பிடும் போது எது கூப்பிடுறேன்னு சொல்லணும், அப்படி இப்பதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து நீதிமன்றத்துல வந்து இதை வந்து கையில இருக்கிற சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க ஏடி அப்படின்னு பார்த்துட்டு அவங்க இந்த இதை சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுங்கிறத பற்றி ஐ ஸ்டில் பிலீவ் ஜாமீன் இஸ் தி நார்மல் ரூல் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும், உடனடியாக செய்யப்பட வேண்டும். எங்க குடும்பத்துல ஒரு கேஸ் வந்து 15 சிவில் கேஸ் 15 வருஷமா நடந்துச்சு. 15 வருஷமா கோர்ட்ல வந்து கேட்டா சரி, அந்த ஜட்ஜி வந்து இல்ல அடுத்த ஒரு ப்ரமோஷன் இருக்கான், எதையாவது எழுத போய் நமக்கு எதுக்கு வம்பிடும், அந்த கேஸையே பார்க்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. யாரும் என்ன செய்ய முடியாதுங்கிறாங்க லாயர் வந்து.
என்னையா அது அப்படியே இருக்க முடியும்னு சொல்லி நான் கேட்டேன்னா, நீங்க இதுல போய் உயர்நீதிமன்றத்துல போய் ஒரு டிக்டேட் வேணா வாங்கிட்டு வாங்க. அப்போ ஒருத்தன் வழக்கு போட்டான்னா அவனை மாதிரி துரதிருஷ்டசாலி உலகத்துல இருக்க முடியாத நிலைமையா இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான வழக்குகள் அப்படித்தான் இருக்கு. சில வழக்குகள்ல வந்து நல்ல தீர்ப்பு தரப்படுறத வந்து இதுல வந்து பத்திரிகைகள் வந்து பிரபலமா சொல்லி, ஆஹா நீதி நம்மை உயிர்ப்பித்து வருகிறது அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா கேஸையும் பாருங்க, எத்தனை கேஸ் பெண்டிங் சொல்லி பாருங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து போதுமான அளவு நீதிபதிகள் இல்லைங்கிறாங்க. ஐ டோன்ட் அக்செப்ட் இட். போதுமான அளவு நீதிபதிகள் என்பது ஓரளவு இந்த வழக்குகள் தேங்குவதற்கு காரணம். ஆனால் முழுமையாக அது காரணம் அல்ல. தேவைக்கு அதிகமாக நீடிக்கப்படுவது. இதுல வந்து ஜட்ஜஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது. ப்ராசிக்யூஷன் சைடையும் ஈக்குவலா குறை சொல்லணும். இது எல்லாமே சரிப்பட்டு வந்தா தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். நீதிமன்றங்கள்ல தேங்கி நிற்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பல காரணிகள் இருக்கு. அதுல போதுமான நீதிபதிகள் இல்லைங்கிறது ஒரு காரணம். ப்ராசிக்யூஷன் வந்து முறையாக செயல்படல, தவணை வாங்கி இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இன்னொரு காரணம். அப்படியே பல்வேறு காரணங்கள் அதை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க சார். ஆனா நெட் ரிசல்ட்னா ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது நம்ம சிஸ்டத்து மேல. அதனாலதான் இந்த என்கவுண்டர் வந்து ஃபால்ஸ் என்கவுண்டர் போட்டு தரல அப்படின்னு ஜனங்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்கு. அந்த உணர்வு உருவாக்கப்படுறது அல்லது அந்த உணர்வு உருவாகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகார குவியலுக்கு சட்டவிரோதமாக நீதி வழங்கும் முறைக்கு அப்படின்னு அரசமைப்புக்கு விரோதமான பல செயல்களை அரசே செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாமா? ஆமா, அது உண்மைதான். அதாவது இப்ப ஒரு கொலை குற்றவாளி வந்து திரும்ப 2-3 கொலையில வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு வந்து அச்சம் ஏற்படுது. நமக்கு பாதுகாப்பு இல்லை, சிவில் சொசைட்டில பாதுகாப்பு இல்லைங்கிற அச்சம் ஏற்படுது. இந்த அச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு கொலை செய்யாத ஒருவரை கொலை குற்றத்தில் மாட்டிவிட்டு அந்த நேரத்தில் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும், இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியும். இந்த மாதிரியான அச்சம் வரும் பொழுது ரெண்டுமே நடக்குது. அப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார். ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு ஊழியர்கள் 6 குழந்தைகளை பெற்றாலும் மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னால 2 குழந்தைகள் வரைக்கும் தான் அந்த 6 மாத மகப்பேறு விடுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ இனிமேல் 6 குழந்தைகள் பெற்றாலும் 3 அல்ல 4 அல்ல 6 குழந்தைகள் பெற்றாலும் உங்களுக்கு 6 மாத விடுமுறை உண்டு அப்படின்னு சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டிலையும் கூட திருமண விழாக்கள்ல முதலமைச்சர் பேசும்போது மிக விரைவில் குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டுமே இப்போ சமீப காலமாக ஆடா இருக்கு. ஒரு வழக்கமாக அவங்க பேசுற பேச்சாக இல்லை, வேற மாதிரி பேசுறாங்க. அது இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைனாலயா இல்ல இளைஞர்கள் அருகி வருகிறார்கள், முதியவர்கள் தான் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்ற இன்னொரு சோசியல் காரணங்களை முன்னிட்டு சொல்றாங்களா? ஏன் இந்த மாற்றம் அரசுகளின் பார்வையில அப்படிங்கிறது புரியல சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே இருக்கு. அதாவது டீலிமிட்டேஷன் எப்படி இப்போ போச்சுன்னா நாங்க இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கு விடுக்கப்படுறதா கருதலாம். இன்னொன்று வளர்ந்த நாடுகள்ல அதாவது இது கருத்தரிக்கும் வல்லமை உள்ள பெண்கள்ல ஒரு வருஷத்துல 1000 பேர்ல 21 பேர் மட்டும் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆகும்போது முதிர்ந்தவர்கள் வந்து உயிரோடு இருந்துகிட்டே இருப்பாங்க, இளையவர்கள் பிறக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ சைனாவில் உள்ள பிரச்சனை வந்து இப்போ நம்ம வந்து இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் யூத் டுடே, இன்னைக்கு வந்து இளைஞர்களின் நாடு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க வந்து மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் முதியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அது வரும் கொஞ்ச நாள்ல. அப்ப இதுல வந்து மேல் நாடுகள்ல வந்து இந்த மாதிரி வந்தபோது அவங்க வந்து பிள்ளை பெறுறது வந்து ஊக்குவிச்சாங்க. இதுல முக்கியமான காரணம் நம்ம என்ன பார்க்கணும்னா, பிள்ளை பெறுவதை ஊக்குவிக்கிற அந்த நாடுகள் வந்து பிள்ளை வளர்ப்பிற்கான எல்லா வசதிகளையும் செய்து தரும், அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு சமுதாய வளர்ச்சிக்கு எல்லா வசதியும் செய்து தரும் வல்லமை பெற்றவர்களாக அந்த அரசுகள் இருக்கின்றன. நமக்கு அது இருக்கா? அப்ப நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியுமா? என்னுடைய அபிப்பிராயப்படி அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம இந்த 21 பேர்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் வந்து அது வந்து 1.4 14 16 இன்னைக்கு உள்ள நிலைமை. ஆனா பீகார்ல வந்து 2020 வந்து 30.
நம்ம 14 எங்க, அவங்க 30ங்க. அப்ப 2 மடங்கு நம்முடைய உருவாக்கும் ஜனத்தொகை, பெருக்கும் ஜனத்தொகை அங்க 2 மடங்கு ஆகிக்கிட்டு இருந்தது. நேஷனல் ஆவரேஜ் இன்னைக்கு கீழே வந்துகிட்டே தான் இருக்கு, தெரியுது. ஆனா அந்த நேஷனல் ஆவரேஜ் கீழே வர்றதுக்கு காரணம் எல்லாருமே வந்து கீழே கொண்டு வர்றாங்க, யூபி சரி, பீகார் சரி. ஆனால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்த அளவுக்கு அவங்க கொண்டு வரல. இப்படி போனா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அதே நிலைமை தான் இருக்குங்கிற அச்சம் இருக்கு எல்லாருக்கும். அது பிடிஆர் வந்து அந்த பேட்டி ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க வெறுமனே அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அவங்க வந்து ரொம்ப இது பேக்வர்டா இருக்காங்க, பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அதை நாங்க எதுக்கல. ஆனா கொடுத்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. விமன்ஸ் எம்பவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. கல்வியை யூனிவர்சல் ஆக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதுக்கான வசதிகளை பெருக்குங்க. அப்பதான் ஜனத்தொகை குறையும். முக்கியமான வார்த்தை. அதை அவங்க சரியா செய்யல. அதனாலதான் சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்முடைய முதல்வர் மாதிரி தே கெட் வெக்ஸ்ட். இதனடா இது நல்ல காரியம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளை பனிஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல நம்ம முதல்வர் பேசினார். சந்திரபாபு நாயுடு இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். 6 குழந்தை பெற்றுக்கோங்க, உங்களுக்கு வசதி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து உன் கூட தான் இருக்கேன், எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்காத, நான் இப்படியெல்லாம் உன்னை திருப்பி எடுப்பேன்னு சொல்றாருன்னு சொல்லி தெரியல. எடுத்த செய்திகள் இவ்வளவுதான் சார். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் பேசலாம். நேற்று சன் நியூஸ்ல நீங்க கலந்து கொண்ட விவாதம், அதிமுக பாஜக உறவு, உரசல், விரிசல், உறவு அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு உறவாக ஏதோ ஒன்று இருக்கு. அதை பற்றி இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபியோட உறவு வச்சுக்கிறதுக்கு இப்ப இபிஎஸ் வந்து ரெடியா இருக்காரு. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு உள்ளேயும், கட்சிக்கு உள்ளேயும் விரோதம் அதிகமாகிக்கிட்டே போகுது. செங்கோட்டையன் மாதிரி ரிவோல்ட் பண்றாங்க. வெளியில இருக்கவங்கள சேர்த்துக்கணும்னு பிஜேபியுடைய ப்ரெஷர் இருக்கு. வெளியில இருக்கவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா இவர் வந்து பெர்சனா நான்கிரேட்டாவா ஆயிடுவாரு. ஒரு தேவையற்ற ஒரு மனிதராக கருதப்படுவார் ஏடிஎம்கேக்குள்ள. அவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிரும். அதனால அவங்கெல்லாம் இல்லாம நம்மளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோமா அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். ஆனா தொண்டர்கள் எப்படி சரி பண்றது? இன்னும் சரிபாதி வச்சுக்குவோம் ரிலேஷன்ங்கிறாங்க, இன்னும் மீதி பாதி அந்த பேச்சே வேண்டாங்கிறாங்க. அந்த தர்ம சங்கடத்துல அவர் இருக்காரு. இந்த நேரத்துல வந்து எங்ககிட்ட வந்து இது உறவு வச்சுக்கணும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களை வந்து தீண்டத்தக்காதல் சொன்னவங்களும் இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்றது ஏடிஎம்கே தான் சொல்றாரு. ஏன்னா சண்முகம் அது மாதிரி பேசினார். மைனாரிட்டி ஓட்டு போயிருச்சு இவங்களால, இவங்க பக்கத்துலயே நம்ம போகக்கூடாது, அதனாலதான் தோத்தோம் அப்படின்லாம் அவர் பேசினார். எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை? என்னுடைய கெஸ் என்னன்னா, இந்த பிரஷர் வந்து இவங்களுக்கு கொடுத்து இபிஎஸ் தான் அண்ணாமலைக்கு வந்து காம்படிட்டர். கொங்கு மண்டலத்துல இவங்க 2 பேரும் தான் தலைவர்கள். யாராவது ஒருத்தர் தான் சிஎம் வர முடியும். அப்ப இந்த போராட்டத்துல, இந்த காலகட்டத்துல இபிஎஸ் வந்து ஒரே அடியா ஓரம் கட்டிட்டோம்னா எப்படி இவங்க வரப்போறாங்க ஏடிஎம்கே? அப்ப ஒரே கல்ல 2 மாங்காய்ங்கிற மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை நினைக்கிறேன். இதுக்கு மேலிடத்துடைய பரிபூர்ண ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஏபிஎஸ் உடைய போக்கு பிடிக்கல. இவ்வளவு தூரத்துக்கு இவர் தள்ளாடிட்டு, எவ்வளவு தள்ளாடினாலும் இன்னும் நின்றுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வந்து கலப்படம் இல்லாத அடிமைத்தனம் வேணும். அப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இபிஎஸ் இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடிமையாக இருப்பதற்கு ஓபிஎஸ் தயாரா இருக்கிறார். அதனால அவங்க வந்து நிச்சயமா வந்து இபிஎஸ் போறது நல்லது நினைப்பாங்க. ஏடிஎம்கே வரணும், டியூவல் அட்வான்டேஜ். இபிஎஸ் இதை உணர்ந்ததுனாலதான், இல்ல அவர் அண்ணாமலை எங்களை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல, எங்க கட்சியை பத்தி சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க 6 மாசத்துக்கு இப்ப என்ன தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேலிடத்துல கூட இவர் வந்து அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஆளுங்களை கூட்டு வரேன், நான் எப்படியும் கூட்டணிக்கு ரெடியா இருக்கேன் அப்படி சொல்லி இவர் சொல்லியிருப்பார் ஏபிஎஸ். அப்ப இந்த நேரத்துல வந்து அண்ணாமலை யோசிக்கிறார், வந்துட்டு அவங்க எல்லாரையும் நம்ம பாத்துக்குவோம், ஆனா முதல்ல இந்த ஆளை காலி பண்ணிடுவோம். அப்ப இடையில கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்போம், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதுதான் நான் சொன்னேன் மீட்டிங்ல வந்து. அதுல ஒருத்தர் வந்து மீட்டிங்ல கலந்துகிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்க, வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கேக்கு, பிஜேபிக்கு கூடி இருக்கு, அதனால அவங்க கூட இது உறவு வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு அதுல என்னங்க தப்பு அப்படின்ட்டாரு. தப்பு இல்லதான், ஆனா கொள்கை ரீதியா இப்படி ஜனங்கள் வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்த போறாங்க, தன்னுடைய தொண்டர்களை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க ஏடிஎம்கே காரங்க? இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கும் வரை திமுக கூட்டணியின் பலம், இறுக்கம், ஃப்ரெண்ட்லி இன்டென்சிட்டி அது இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.